ராணிப்பேட்டை மாவட்டம் மேல்விசாரம் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் தரமற்ற முறையில் பணிகள் நடைபெற்று வருவதாக குற்றச்சாட்டு நிலவி வரும் நிலையில் தற்போது கமிஷன் பேரம் பேசும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திட்டப் பணிகளுக்கான கமிஷன் தங்களுக்கு வரவில்லை என திமுக வார்டு உறுப்பினர்கள் பேரம் பேசிய விவகாரம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ராணிப்பேட்டை மாவட்டம் மேல்விசாரம் நகராட்சி வார்டு பகுதிகளில் திட்டப்பணிகள் மேற்கொள்ளும் பட்சத்தில் கமிஷன் அடிப்படையில் தரமற்ற முறையில் பணிகள் நடைபெற்று வருவதாக பொதுமக்களின் குற்றச்சாட்டாக உள்ளது. இதனிடையே திட்டப்பணிகளுக்காக நகராட்சி அலுவலகத்திலேயே கமிஷன் பேரம் பேசும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது ஒரு கருத்து அந்த கருத்து எல்லாருக்கும் இருக்குது இல்ல, அவர் என்ன சொல்லலாம்? ஏங்க நீங்க ஏங்க நிறுத்துறீங்க? அது எல்லாரும் சொல்லணும், எங்களுக்கு தெரியல. எப்படி கமிஷன் வேலை நிறுத்துறீங்களா? மேல்விசாரம் நகராட்சியில் கடந்த மாதம் 31ஆம் தேதி மாதாந்திர கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதற்காக நகராட்சியின் வளர்ச்சி திட்டங்களான 35 பொருள் அடங்கிய தீர்மானத்துக்கான கோப்பினை அனைத்து வார்டு உறுப்பினர்களுக்கும் வழங்கியதாக கூறப்படுகிறது. ஆனால் கூட்டம் நடைபெற்ற போது 31 தீர்மானங்கள் அகற்றப்பட்டு வெறும் 4 தீர்மானங்கள் மட்டுமே வைக்கப்பட்டது உறுப்பினர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது. திமுக வார்டு உறுப்பினர்களான ஜியாவுதீன், பொடிகார் இம்தியாஸ், முபாரா பாஷா, சபிதா அக்தரின் கணவர் அனிப் பாஷா ஆகியோர் தங்களுக்கு கமிஷன் வரவில்லை என கூறி நகரமன்ற தலைவர் குல்சாரியின் கையெழுத்தை அவர்களே போட்டுக்கொண்டு 30 தீர்மானங்களை நீக்கியுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அது மட்டுமின்றி நகராட்சி நிர்வாக அலுவலகத்திலேயே தங்களுக்கு கமிஷன் வரவில்லை என பேரம் பேசும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திமுக வார்டு உறுப்பினர்களான பொடிகார் இம்தியாஸ் மற்றும் அனிப்ஷா ஆகியோருக்கு கமிஷன் வராததால் நகரமன்ற பணிகளை செய்ய ஒப்புதல் அளிக்க மறுத்து வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மாதாந்திர மன்ற கூட்டத்திற்கு தலைவர் கொண்டு வந்துள்ள தீர்மானம் அடங்கிய மன்ற கூட்ட பொருள் கடிதத்தில் அவரின் ஒப்புதல் பெறாமலேயே அவரது கையெழுத்தை போலியாக இட்டு மன்ற உறுப்பினர்களுக்கு நகராட்சி மூலம் அனுப்பியுள்ளதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. எனவே மாவட்ட நிர்வாக அதிகாரிகள் மேல்விசாரம் நகராட்சி நிர்வாகத்தின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது.